அன்புள்ள வள்ளிக்கு சரவணன் எழுதி கொள்வது. என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்து விட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூறு. அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடா? மாமா, தம்பி, அக்கா, கூட பிறந்தவன் ஆகியிருக்கிறப்ப ஓடக்காரனோட சம்பந்தமா? இது நியாயமா? ஒழுங்கா வாழ தெரியாம உத வாங்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கழுத்து நீட்டணுமா? உத வாங்கறதுக்கும் உடம்பு வேண்டாமா? முறமாப்பிள நான் தான் உனக்கு தாலி கட்டுவேன். அந்த நினைப்ப விட்டுடு. பசுவ வளர்த்து புலிக்குண்டுல கட்டுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கரையறதுக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கழுத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு, நான் உன்னை மறக்க முடியாது. எங்க போற? அவன் கைய விடு. கைய விடு. இப்பதான் ஊரை கூப்பிட்டு உன்னை என்ன பாரு கொடுத்தா பாரு. இப்ப சத்தம் போடு. இப்ப போடு சத்தம். இப்ப போட பாக்க ஒண்ணு. விடுறா விடுறா வண்டி வண்டி. இப்ப சத்தம் போடு. இப்ப சத்தம் போடு. இரு இரு, தாலியோட வந்து போ. முன்னாலேயே அவங்க இடத்துல கட்டுற. இந்த பாரு, தாலியோட வந்திருக்கிறேன். ஏதாவது சத்தம் போட்டு உன் முன்னாடியே நான் தாலி கட்ட போறேன். நீ சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணணும். ஏமாத்திட்டா போயிட்ட. நீ எங்க போயிருப்ப எனக்கு தெரியும். விட மாட்டேன். அக்கா அக்கா, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எத்தனை வாட்டியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இவன் சரியில்லை. வந்தால இருந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னே சொல்லிட்டு இருக்க. இதுக்குன்னே வந்தியா? இப்படி வாயா, உட்காரியா? ஆமா, வாயில சொன்னது பத்தாது, கைய வேற தூக்கிட்டு வர்றேன். உட்காரு. அரே, நான் தான் டைரக்டர் ராம். ராம். ஆதில ராமா பாதியில ராமா? முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது. இப்ப என்னாச்சு? அதை கட் பண்ணிட்டேன். அது சரி, உன் முத்து நீ என்ன வேணா பண்ணலாம். முந்தி முத்துரா. இப்ப அண்ணே, இப்ப நீங்க சொன்னது பிரமாதமான ஜோக். ஏனே இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? யாரு அவனுங்க? அவங்க வேற யாரும் இல்ல, இவர் பெரிய பைனான்சியராச்சா. இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா படத்துக்கு 2 ஆள் வேண்டாம். அதுக்கு தான் இது ரெண்டும். இது சொல்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையர்கான என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டவன். சுழி சரியில்லை, இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன். இவருக்கான நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன். சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பையல தான். இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன். நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்களே. போதும் நீங்க சிரிச்சது. உங்க 2 பேருக்கு கண்டிப்பா இங்க வேலை இருக்கு. பேசாம இருங்க. நீங்க வந்த விஷயத்தை சொல்லுங்க சார். பயந்துடாதீங்க. இது என் நாடக கம்பெனில கதாநாயகி வேஷம் போட்டது. அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இருக்கீங்களே. எதுக்கு வந்த நீ? நான் எதுக்கு வந்தேன்? நாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. சார், நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க நம்ம படத்துல ஆக்ட் பண்ண வரமாட்டானே, விஷயத்துக்கு வரமாட்டானே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது பாருங்க சார், இவர் ஒரு காலத்துல நடிக்கணும்னுதான் கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி இருக்காரு. அப்படியா? அப்படியா? என்ன பத்தி கேட்க வந்தியா, உன்னை பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் யோ, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லி நீயே சொல்லி இருக்கிற. நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன், காரை புடிச்சிருந்திருப்ப. இப்ப கூட என்ன சார் பிடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராவ். எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவருக்கால
இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க மிஸ்ஸஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்திருந்து கேக்குற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடுனாதானே பணம் வரும். ஃபைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன பண்ண சொல்ற? என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியர். அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பைனான்சியரா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுறாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல ஒண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? போயா இருங்க. ஒரே ஒரு ஊர்ல. ஐயா, என்னங்க இது ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்றா. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எது நல்லா இருக்குன்னு ஒரு போட்டி வைப்ப. போயா, கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்டுக்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்டுக்கு தண்ணீர் குளத்துல கொண்டு வந்து முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், கிளப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனை அவத்த விடுங்க சார். விற்பனை ஆகுமா நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க 4 பேரு. சென்டிமெண்ட் சைடெல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் பொண்டாட்டி, அடி உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன், கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன், மிச்சம் மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா? 4 பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4 லட்சம் பேரை எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தர்றேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? உங்க அம்மா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சே. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபாயில ஒரு படமா? கேபினட் சைஸா? காபி செலவுக்கா பணம் கேட்கறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேர்ம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிரும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வரேன். வரேன் மேடம். மேடம் வரேன். வரேங்க. ரொம்ப புத்திசாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டு போறான். ஏய், காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல, போங்கடா. சரவணன். வணக்கம் சார். நீ இந்த ஆள் தான் டைரக்டர் வீட்டுல கலாட்டா செஞ்சது. கலாட்டாவா? இல்ல சார், டைரக்டர் முத்துவை பார்க்க போனேன். அவர் பேர் முத்தல்லப்பா, ராம். ராமுவா? டைரக்டர் முத்துக்கிட்ட கூட்டு போய் சொன்னாரு, அந்த ஆள் போய் சொல்லிட்டாரா? ஏமாத்திருக்கான். ஏதாவது பணம் கொடுத்துட்டியா? 20 ரூபா கொடுத்தேன் சார். ஓஹோ, சீட்டிங் சிங்காரத்தோட வேலை தான் இருக்கும். இரு. ஹலோ ஹலோ, டைரக்டர் ராம். பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கள, அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா. ரைட் சார், தேங்க்யூ. டைரக்டர் கம்ப்ளைண்ட வாபஸ் ஆகிட்டார். ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். என்ன போய் பைத்தியக்காரன். சரவணன், இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? என் தங்கையை தேடி வந்தேங்க. அது ஒரு பெரிய கதைங்க, தனியா சொல்றேன். ஓ, ஆமா, இப்ப என்ன வேலை பாக்குற? ரிக்ஷா இருக்காங்க. ஓஹோ, இப்படி செய்ய. என்னங்க? போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க, நீதான் SSLC படிச்சிருக்கிய, நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சேர்ந்தது. ஏன் என்ன யோசிக்கிற? படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம், சேர்ந்தது. உன்னை இந்த கான்ஸ்டபிளோட பார்க்கும்போது என் மன மகிழ்ச்சி அடையுது. மிஸ்டர் சரவணன், ஐ எம் சாரி. 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும்னு நான் நம்புறேன். டைரக்டர் வேலையிட்ட கொண்டு போய் உங்க 2 பேரும் ஹீரோயினா போறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஆமாங்க. சரிங்க. டாக்ஸி, டாக்ஸி, டாக்ஸி வாப்பா. வீணை கொண்டு பண்ணாத, செய்ய விடு. ஆள் பார்க்க போறாங்க.
விட மாட்டேன். உங்களை போக விடவே மாட்டேன். சார், சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர்ற ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை. ஆமாங்க, எங்களை பெரிய நடிகையை ஆக்குறதான் சொன்னாங்க. சார், அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சுக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர்னு யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவில் நிறுத்திட்டாங்க. ஆமாங்க, வேற வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். அப்படியா? நல்ல வேலை, காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவையான வெளியே தனியா வந்தா இதுதான் கதி. ரைட்டர். எஸ் சார். சார், என்ன ஏமாத்துற மாதிரி இவன் ஏமாத்துறேன் சார். இவங்க 3 பேர் லாக்அப்ல வை. எஸ் சார். நீங்க சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும், விலாசம் கொடுத்துட்டு போ. எஸ் சார். இவங்க 2 பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வை. எஸ் சார். இந்த 2 பேரையும் உஷார் விடுதலை சேர்த்து எஸ் சார். நீங்க போகலாம். மிஸ்டர் 117, உங்களோட பாராட்டுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.